ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேசித்த உறவு, ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்ச உறவு, திடீர்னு பேசாம அவங்க மௌனமா வெறுப்பு விலகி போனா அவங்க கிட்ட இந்த 3 வார்த்தை மட்டும் சொல்லுங்கங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காவே உங்களை தேடி வருவாங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க. வெறுத்தவங்க புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் தானே. இப்படி ரொம்ப வெறுத்தவங்க இந்த 3 வார்த்தையை மட்டும் நீங்க அவங்ககிட்ட சொன்னா அவங்க உங்களை புரிஞ்சு தேடி உங்ககிட்ட பாசமா அன்பா நடந்துக்குவாங்க. இப்போ இந்த வெறுத்தவங்க ஒரு காலகட்டத்துல ரொம்ப அன்பா இருந்திருக்கலாம், ரொம்ப ஆசையா பழகி இருக்கலாம், ரொம்ப உயிரை வர இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட உறவு திடீர்னு வெறுத்துட்டு போகுது. அப்போ என்ன, அதுக்கு காரணம் இல்லாம யாருமே யாரையும் வெறுக்க மாட்டாங்க. இதை நீங்க ஏத்துக்கணும். திடீர்னு ஒருத்தங்க வெறுக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மனக்காயங்கள், ஏதோ ஒரு மன கஷ்டங்கள் நம்ம மூலமா ஏற்பட்டிருக்கலாம், இல்லைன்னா நம்ம மீது இருக்கிற நம்பிக்கை உடஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள வெறுத்துட்டு போனாங்கன்னா அவங்க கிட்ட இந்த 3 வார்த்தை மட்டும் சொன்னாலே போதுங்க. அவங்க கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அந்த சக்தி இந்த 3 வார்த்தைக்கு இருக்கு. இப்போ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ நேசிச்ச உறவு, பாசமா இருந்த உறவு வெறுத்துட்டு போகும்போது இந்த வாழ்க்கை இருந்த மாதிரி தோணும். என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வர யோசிப்போம். ஏன்னா ரொம்ப அன்பா வச்சிருப்பாங்க, ரொம்ப நேசிச்சிருப்பாங்க. அவங்க நம்ம கூடவே லாஸ்ட் வரை இருப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்ச உறவா இருக்கலாம். இல்லைன்னா எக்காரணம் கொண்டு நம்மளை விட்டு விலகி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேசிச்ச உறவா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு உறவு, எந்த உறவா இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அப்படிப்பட்ட உறவுகள் நம்மளை வெறுத்துட்டு போக காரணம் ஏதாவது ஒரு தவறு இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்துல நம்மளை சுற்றி இருக்கிறவங்கனாலும் சரி, இல்லைன்னா நம்ம நேசிச்சவங்கனாலும் சரி, நம்ம உறவு முறைகள்னாலும் சரி, யாருனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகும்போது அந்த வாழ்க்கை சுமூகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அட் த சேம் டைம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீ பெருசா நான் பெருசாங்கிற ஒரு போட்டி, ஒரு பொறாமை, ஒரு ஈகோ அவங்களுக்குள்ள வரும்போது அந்த உறவுகள் வெறுப்பு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நீங்க யோசிக்கலாம், என்னடா நாங்க காரணமா அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, முதல்ல நம்மளுடைய எண்ணங்கள் காரணம். நம்ம நெகட்டிவா யோசிக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்குள்ள ஒரு தாழ்வு வராது, ஒரு பணிவு வராது. ஏதோ ஒரு தவறு செய்துட்டா நான் செய்ததுதான் கரெக்டு, நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த தவறு அவங்க அடுத்தவங்களே நம்ம சுட்டி காணிப்போம். உண்மையா இல்லையா? இதுல சிலவங்க பாருங்க, ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துன்னா சிலவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, சரிப்பா நான் செய்ததும் தவறுதான், நீ செய்ததும் தவறுதான் அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் சுமூகமாகி பேசிட்டு இருப்பாங்க. அகைன் பழையபடியும் அந்த உறவுகள் பழையபடியும் இதே மாதிரி ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து பழையபடியும் பெரியும் போது பழையபடியும் இதே மாதிரி பேசி அதுக்கப்புறம் சுமூகமாகும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். அப்போ இப்படி சிலவங்க பேசுறதுக்கே விரும்பாத அளவு வெறுப்பு வரும். நம்மளை பார்த்தாலே ரொம்ப பேசி பழகுனாங்க, எங்கேயோ யாரையோ பார்த்த மாதிரி முகத்தை சலிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பிடிக்காதவங்க மாதிரி அவங்க பேசவே மனம் இல்லாம போவாங்க. அப்படிங்கும் போது நெருங்கி வர வைக்க முடியுமா? நேசிக்க வர வைக்க முடியுமா? கஷ்டம் தானே. அப்போ அவங்களெல்லாம் கொண்டு வரணும்னா இந்த 3 வார்த்தைகளை மட்டும் நம்ம சொல்லணும். உலகத்துல வெறுப்புங்கிறது என்ன எண்ணங்கள் பெருகும் போது வருதுன்னா நெகட்டிவ் எண்ணங்கள். நெகட்டிவ் எண்ணங்கள் பெருகும் போது வெறுப்பு, கோபம், ஈகோ, பொறாமை இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த உறவுகள் மேம்பட இந்த நெகட்டிவ் எண்ணங்கள், நெகட்டிவ் எனர்ஜி நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது இது எந்த உறவா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், இல்லைன்னா லவ்வரா இருக்கலாம், இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ரொம்ப நேசிச்ச நெருங்கின உறவுகளா இருக்கலாம். இங்கெல்லாம் பிரியறதுக்கு காரணம் என்னன்னா இருதயத்துல அந்த நெகட்டிவ் எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் இதயத்துல ஃபார்ம் ஆகி ஃபில் பண்ணி இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய செயல்கள்லயும் அது வெளிப்படும். அப்படிங்கும்போது அங்க என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரும். அப்போ நம்ம எண்ணங்களை பாசிட்டிவா வைக்கணும். அப்போ ஒருத்தங்க பிரிஞ்சு போறாங்க, ஒருத்தங்க நம்மகிட்ட பேசாம வெறுக்கிறாங்க அப்படின்னா காரணம் ஃபுல்லா அவங்க மேல நீங்க சுமத்தக்கூடாது. அவங்க வெறுக்கிறதுக்கு காரணம் நம்ம தான் அப்படிங்கிறத அப்படியே ஏத்துக்கணும்.
இது ஏத்துக்க மாட்டாங்க. கஷ்டம்தான், ஆனா ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு இதுக்கு முழு பொறுப்பும் என்னோடது தான். அவங்க வெறுக்கிறதுக்கு காரணம் நானா தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுசா ஏத்துக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த டெக்னிக்கை நம்ம செய்யணும். அவங்க ஒரு காலகட்டத்துல ரொம்ப நம்மகிட்ட அன்பா பேசியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க, அப்படிதானே? அந்த எண்ணங்கள், அந்த அவங்கள பற்றின நல்ல நினைவுகளை நம்ம திருப்பி நினைச்சு அதுக்காக நன்றி சொல்லணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தங்க வெறுத்துட்டு போனாங்கன்னா, நான் இப்படிலாம் பண்ணியிருந்தேன், இப்படிலாம் பாசமா இருந்தேன், ஆனா இதை புரிஞ்சுக்கல, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றின அந்த நெகட்டிவான விருப்பம் இல்லாத அந்த எண்ணங்களை தான் நம்ம அலைய விடுவோம். அப்படி இல்லாம அவங்க கூட நீங்க பாசமா இருந்த அந்த தருணங்கள், அன்பா இருந்த அந்த தருணங்கள், அழகா பேசின அந்த வார்த்தைகள், இதெல்லாம் உங்க மெமரியில, உங்க மைண்ட்ல கொண்டு வரணும். அவங்கள பற்றின நெகட்டிவான எண்ணங்களை எண்ணி பார்க்கவே கூடாது. அவங்கள பற்றின அந்த அன்பான அந்த அழகான வார்த்தைகளை தான் நம்ம எண்ணி பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் தனியா உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்காக 3 வார்த்தைகளை சொல்லணும். அவங்கள உங்க மனசுல நினைச்சிட்டு சந்தோஷத்தோட அவங்க மீது எந்த ஒரு கசப்பும் வெறுப்பும் எதுவுமே இல்லாம உங்க மைண்ட பீஸ்ஃபுல்லா வச்சுட்டு சொன்னாதான் அது ஒர்க் அவுட் ஆகுமே தவிர, இல்லை என்னை இப்படிலாம் திட்டுனாங்க, என்னை இப்படிலாம் பேசினாங்க, நான் இப்படிலாம் நம்பி இருந்தேன், இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற என் மேல எந்த ஒரு தவறும் இல்லை, எல்லா தவறும் அவங்க மேல அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தா இந்த 3 வார்த்தைகளை சொன்னாலும் அங்க ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க உங்க மனசுல அவங்கள பற்றின எண்ணங்கள் பாசிட்டிவா சந்தோஷமானதா உங்க யோசிச்சாலே ஒரு சந்தோஷம் தரக்கூடிய அந்த எண்ணங்களை மட்டும் வச்சுட்டு மீதி எண்ணங்களை எல்லாம் நீங்க அதை யோசிக்க வர செய்யாம அவங்கள மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த இனிமையான எண்ணங்களை நினைச்சிட்டு ஐ எம் சாரி, ஐ எம் சாரி, ஐ லவ் யூ, உன்னுடைய உணர்வுகள் எனக்கு இனிமையானவை, இப்படி அடிக்கடி நீங்க சொல்லுங்க. ஐ எம் சாரி, ஐ எம் லவ் யூ, உன் உணர்வுகள் எனக்கு இனிமையானவே, நான் உன்னை நேசிக்கிறேன். இப்படி இந்த 3 வார்த்தைகளையும் என்னைக்குமே அதிகாலையில நீங்க மைண்டு பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது சொல்லணும். ஏன் அதிகாலையில சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீங்க நைட்டு தூங்கும்போது உங்க சப் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நேரம் அவங்கள முழுவதுமா நீங்க மன்னிச்சு இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படிங்கிற ஒரு உள்ளூர உணர்வுகள் அமைதியா நீங்க வெறுப்பே இல்லாம அன்பா விருப்பத்தோட நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லும்போது உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற அந்த வெறுப்புகள் படிப்படியா குறையும். யாருக்கு? உங்களுக்கு. அவங்கள மன்னிக்கிற அந்த குணநலங்கள் வரும். அவங்கள பற்றின அந்த நெகட்டிவான எண்ணங்கள் வெளியே போயிடும். பாசிட்டிவான எண்ணங்கள் உங்க இருதயத்துல ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். அதனால அவங்க வெறுத்துட்டு போறதுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, நம்மளும் தான். யார் ஒருத்தங்க நம்மளை வெறுத்துட்டு போனாலும் ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு அவங்க நம்ம நடத்தைகள்னாலும் சரி, நம்ம வார்த்தைகள்னாலும் சரி, நம்ம செயல்கள்னாலும் சரி அவங்க மனசை காயப்படுத்தியிருக்கோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாருங்க, நிறைய இடத்துல பிரிவினைகள் காரணமே அதுதான். ஏன்னா அவங்கவுங்க தப்பா அவங்கவுங்களுக்கு தெரியறதில்ல. அடுத்தவங்க செய்யற தப்புனாலதான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மேல குற்றத்தை சுட்டி காணிச்சிட்டு நெகட்டிவான எண்ணங்களோட இருக்கும்போது எந்த வெறுத்த உறவும் நம்மளை தேடி வர போறது கிடையாது. நம்ம ஐ எம் சாரி, ஐ லவ் யூ, உன்னுடைய உணர்வுகள் எனக்கு இனிமையானவை
அப்படின்னு சொல்லி அனுதினம் நம்ம சொல்லும்போது அவங்க மேலே இருக்கிற கசப்பு மாதிரி வெறுப்பு மாதிரி நம்ம அவங்க மீது அளவுடந்த அன்பு நம்ம செலுத்தும் போது அதே அன்பு அவங்களுக்கும் வரும். உங்க மேல அன்பா நடந்துக்குவாங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? இந்த 3 வார்த்தையும் அவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை. இதை நீங்க மனசுல எந்த ஒரு கசப்பும் இல்லாம சொல்லும்போது உங்களை வெறுத்தவர்கள் கண்டிப்பா உங்களை தேடி அன்பு காணிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.